வீடியோவில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2 சப்ஜெக்டில் லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் சாப்டரில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2 லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் சாப்டரில் வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 15th கொஸ்டின் லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் உங்களோட டிஎஸ் ரெட்டி புக்கில் பேஜ் நம்பர் 11.74 இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 14th ப்ராப்ளம். எந்த அமௌண்ட்டும் மாறலை, எந்த இன்ஃபர்மேஷனும் மாறலை, த சேம் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். The ultra optimist went into liquidation. Its assets realized rupees 3,50,000 excluding amount realized by sale of securities held by the secured creditors. Company ultra optimist company liquidation, அதாவது கம்பெனி க்ளோஸ் பண்ண போகிறாங்க. கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது அவங்களோட அசட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க. அசட்ஸை சேல் பண்ணி அவங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டு 3,50,000 ருபீஸ். ஓகே, இந்த 3,50,000 ருபீஸில் எந்த அமௌண்ட் இன்க்ளூட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸை சேல் பண்ணின அமௌண்ட் இதில் இன்க்ளூட் ஆகலை. ஓகே, ஸோ அப்போ செக்யூரிட்டிஸை சேல் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம தனியாக காட்டணும். ஷேர் கேபிட்டல் இன்ஃபர்மேஷன் 1000 ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 each. செக்யூர்டு கிரெடிட்டாஸோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 35,000. ஆனால் அந்த செக்யூரிட்டிஸை சேல் பண்ணினதில் கிடச்ச அமௌண்ட் 40,000. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ் 6,000, அன்செக்யூர்டு கிரெடிட்டாஸ் 1,40,000, டிபென்ச்சர்ஸ் ஹேவிங் ஃப்ளோட்டிங் சார்ஜ் 2,50,000, லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 5,000, liquidators remuneration 7,500. Prepare the liquidators final statement of account. Okay, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட்டை நம்ம ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரிசிப்ட் சைடு, பேமெண்ட் சைடு. ரிசிப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அசட்ஸ் ரியலைஸ்டு, கேஷ் இன் ஹேண்ட், சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ், அன்கால்டு கேபிட்டல் வரும். அடுத்து முக்கியமான விஷயம், நீங்கள் மறக்கக்கூடாத விஷயம், இதே ஆர்டரில் தான் நீங்கள் பேமெண்ட்ஸ் எழுதணும். ஓகே, ஆர்டர் மாறக்கூடாது. லீகல் சார்ஜஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். அடுத்து லிக்விடேட்டர் ரெம்யூனரேஷன், லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ், டிபென்ச்சர்ஸ், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ், அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, இந்த ஃபார்மேட்டில் இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ப்ராப்ளம் தான் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம். நான் இந்த லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட் எடுத்து எழுதிட்டேன். ரெசிப்ட் சைடு, பேமெண்ட் சைடு ரெண்டுமே நான் ஆல்ரெடி எடுத்து எழுதி வச்சேன். ஓகே, ஸோ இப்போ ரெசிப்ட் சைடுக்குரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம எழுதலாமா? ரெசிப்ட் சைடு அசட்ஸ் ரியலைஸ்டு, கேஷ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அசட்ஸ் ரியலைஸ்டுன்னு எடுத்து எழுதிக்கிறேன். என்ன அமௌண்ட் ரியலைஸ் ஆச்சோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்க அமௌண்ட்டு 3,50,000 கொடுத்துருக்காங்க. 3,50,000 நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்து செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். ஸோ இந்த அமௌண்ட் தனியாக எழுத சொல்லியிருக்காங்க, 3,50,000 கிடையாது. செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் அப்படின்றது என்னென்னா செக்யூரிட்டிஸை விற்று என்ன அமௌண்ட்டு கிடச்சதோ அதையும் கொடுத்துருக்காங்க. செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 35,000 கொடுக்கணும். அந்த செக்யூரிட்டிஸை சேல் பண்ணினதில் 40,000, அப்போ சர்ப்ளஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? இங்கே நீங்கள் எடுத்து எழுத வேண்டியது சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். ஓகே, இந்த சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது அந்த ஃபார்மேட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் சர்ப்ளஸாக இல்லையான்றது. ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி என்ன ரியலைஸ் பண்ணிச்சோ அதிலேருந்து அமௌண்ட் பெய்டு டு செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் மைனஸ் பண்ணணும். செக்யூரிட்டிஸ் ரியலைஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட் இல்லையா, பேமெண்ட் டு செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சிம்பிளாக எழுதியிருக்கேன், நீங்கள் ப்ராப்ளமில் ப்ரீஃபாக எழுதிக்கோங்க. செக்யூரிட்டிஸ் எவ்வளோ ரியலைஸ் பண்ணியிருக்கு, 40,000 மைனஸ்
அவங்க எவ்வளோ பேமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 35,000 கொடுத்துருக்காங்க. 35,000. இப்போ இதை மைனஸ் பண்ணலாம், 5,000 rupees. ஓகே, இதுதான் சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். அன்கால்டு கேபிட்டல்லாம் இல்லை, ரிசிப்ட் சைடு ஓவர். ஓகே, அடுத்து பேமெண்ட் சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் லீகல் எக்ஸ்பென்சஸ், லீகல் சார்ஜஸ். ஓகே, நமக்கு கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா லீகல் சார்ஜஸ் எதுவும் கொடுக்கல. ஓகே, இது லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். கொடுக்கலனாலும் அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் எழுதிக்கணும். அடுத்து ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் லிக்விடேட்டர் ரெம்யூனரேஷன் கேல்குலேஷன்ஸ் இருந்தால் போடணும். ஆனால் நமக்கு ப்ராப்ளமில் லிக்விடேட்டர் ரெம்யூனரேஷன் அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க, நம்ம எதுவும் கேல்குலேட் பண்ண தேவையில்லை. லிக்விடேட்டர்ஸ் ரெம்யூனரேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,500 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிடுறேன். அடுத்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ பேமெண்ட் சைடில் அடுத்து நான் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எழுதுகிறேன். என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5,000 கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த 5,000 எடுத்து எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கணும். டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கொடுக்கணும். டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்னு எடுத்து எழுதியிருக்கேன். டிபென்ச்சர்ஸ் நமக்கு ப்ராப்ளமில் டிபென்ச்சர்ஸ் ஹேவிங் ஃப்ளோட்டிங் சார்ஜ்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 2,50,000 கொடுத்துருக்காங்க, அந்த 2,50,000 எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம யாருக்கு பே பண்ணணும்னா ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணணும். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க, 6,000 கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளாக எழுதுகிறேன், நீங்கள் ப்ராப்ளமில் ஃபுல்லாகவே அமௌண்ட்டை எடுத்து எழுதணும். ஓகேவா? ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணிடணும். அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ், இப்போ நமக்கு அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. 1,40,000 கொடுக்கணும். ஓகே, நம்மக்கிட்ட இந்த 1,40,000 இருக்கான்றதை செக் பண்ணிட்டு தான் நம்ம அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட்டை எழுதணும். இப்போ ரெசிப்ட் சைட் மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் போடுங்க, 3,55,000. ஓகேவா? இந்த 3,55,000 ரெசிப்ட் சைடு இருக்கக்கூடிய அமௌண்ட்டு. இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் பேமெண்ட் சைடில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 3,55,000லேருந்து 7,500, 3,000, 2,50,000, 6,000 இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணி நீங்கள் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 86,500 தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,40,000. ஃபுல்லாக பே பண்ண முடியாது, இந்த 86,500 தான் பே பண்ண முடியும். அந்த அமௌண்ட்டை தான் நம்ம இங்கே எழுத முடியும். இது வந்து பேலன்சிங் ஃபிகர். ஏன்னா கையில் இருக்கிறது 3,55,000 தான் இல்லையா, அதனால் அதில் தான் கொடுக்க முடியும். ஏற்கனவே இந்த பேமெண்ட்டெல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ நீங்கள் செக் பண்ணிட்டு தான் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட்டை எழுதணும். அப்படியே கொடுத்துருக்க அமௌண்ட்டை எழுதக்கூடாது. ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம். ரிசிப்ட் சைடு என்னென்ன கொடுத்தாங்களோ எழுதிட்டோம். இங்கே எந்த கேல்குலேஷனும் கிடையாது, ரெம்யூனரேஷன்லாம் அப்படியே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.